வணக்கம். இல்ல எதுனா பேசுறது? ஏன் நீங்க பேசுறது? இல்ல 2 பேருமே பேசாம இருந்தாங்க எப்படிங்க இது? இந்த மாதிரிதான் ஒரு மீட்டிங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது இப்ப நம்ம சிஎம் பிஎம் ஓட அந்த சந்திப்பை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி நான் பேசுறேன். ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சந்திப்பு. இது வரைக்கும் இவ்வளவு அதிகமான நேரம் எந்த முதலமைச்சரும் எந்த பிரதமரையும் சந்திச்சதே கிடையாது. 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்துக்காக தமிழக உரிமைகளுக்காகவும் இந்தியா நலனுக்காகவும் 2 தலைவரும் பேசுறத வச்சு மக்களே இன்னைக்கு இப்போ அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்னு சொல்லி. 10 நிமிஷம் 2 பேரும் உத்து பார்த்த மாதிரி இருந்தது. பேசின மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியல, ஆனா பேசியிருக்காங்க. ஆமா, அந்த உரையாடல இருந்து ஒரு சின்ன டைலாக் மட்டும் கசிஞ்சிருக்கு போல, என்ன பேசிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா? ஓகே ஓகே. யூகத்துல இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து விஜய் பார்த்து கேக்குறாரு, அதாவது ஒரு பிரஸ் மீட்டை கூட கொடுக்காம மக்களையே சந்திக்காம பிரச்சாரமே போகாம நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்வர் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஜி நீங்க தான் இன்ஸ்பிரேஷனே, நீங்களே இப்படி சொல்லலாமா? நீங்க பிரஸ் மீட் கொடுக்காம பிஎம் ஆயிட்டீங்க, உங்களை பார்த்துதான் வளர்ந்த பையனா, அதனால நான் பிரஸ் மீட்டே கொடுக்காம தப்பிச்சுட்டே இருக்கேன், நான் சிஎம் ஆக கூடாதா அப்படின்ற மாதிரி பேசி ஒரு 4 கோரிக்கைகள் வேற வச்சிருக்காரு. இந்த மாதிரி வீரமான கோரிக்கையெல்லாம் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. முக்கியமான கோரிக்கைகள், தமிழ் தாய் வாழ்த்து நாங்க வந்து எங்க தமிழகத்துல எங்கன்னா ஒழிக்கணும்னா பர்மிஷன் கொடுங்க, முதல்ல படத்துக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? இதுவரையுமே எந்த இதுல வரையும் தமிழ்நாட்டுல ஆண்டு எந்த கட்சிகளும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது வரைக்கும். இதுக்கு முன்ன ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்தப்போ 64 கோரிக்கைகள் வச்சிருக்காரு. எடப்பாடியார் போய் பார்த்தப்போ 23 33 கோரிக்கை டபுள் டிஜிட்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இல்ல 4 விஷயம் சொன்னா நறுக்குன்னு கேட்டு அந்த மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரி 4 விஷயம் கேட்டுட்டு வரணும். அந்த மாதிரி அண்ணன் போயிட்டு 4 கோரிக்கை. என்னங்க 63 64 எப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் ஷார்ட்டா முடிச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு தம் கட்டி பேசி தொண்டையை வீணாக்கிட்டு அப்படின்னு 4 கோரிக்கை. 10 நிமிஷத்துல அப்படின்னா தொண்டை வீணாகிறவங்களும் பேசியிருப்பான்னு தெரியல. தமிழ் தாய் வாழ்த்துக்கு போய் பர்மிஷன் கேட்டது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு பிஎம் கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்கணும்ன்ற நானு. அதாவது நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம் முதல்ல, இது வந்து ஆளுநர் பதவியேற்பு விழா, முதல் பதவியேற்பு விழா, ஆளுநரால நடத்தப்படுற ஃபங்க்ஷனு. ஆனாலுமே நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேப்பரை கிழிச்சு புரட்சி பண்ணாரு. அதாவது பதவி கிடைக்கிறதுக்கு முன்னால, அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்காருன்னா புரட்சி பண்ணிருக்காரு, பேப்பரை கிழிச்சு. அமைச்சரான பிறகு 2வது பதவியேற்பு விழால என்ன சொல்றாருன்னா, நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இப்ப ராஜ்மோகன் அவர்கள் யாரு, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் ரேஞ்சுக்கு ஆளுநர்கிட்ட கெஞ்சினார். அண்ணன் யாரு, முதலமைச்சர், என் ரேஞ்சுக்கு நான் பிரதமர்கிட்ட கெஞ்சுறேன் அப்படின்னு போயிட்டு கெஞ்சிட்டு வந்திருக்காரு. சரி ஓகே, உள்ள என்ன நடந்துச்சு ஓகே, அது நீங்க பர்சனலா கூட நிறைய பேசிப்பீங்க, அதை பத்தி பேசிப்பாங்க. அவர் பெத்தெடுத்த குழந்தைகள் திரும்ப அவர்களும் பேசியிருந்தாரு, அதனால குடும்ப விஷயங்கள் எதனா பேசியிருப்பாங்க. சரி ஓகே, வெளியே வந்தீங்களா, இப்ப யாரோட காசு நீங்க அங்க போயிட்டு வரீங்க? உங்க சொந்த காசுலயே போயிட்டு தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துல தான் போயிட்டு வரீங்க. அப்படி இருக்கும் கஜானா காலினாங்க, தனி ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்காங்க. இருக்கு நல்ல மாற்றங்க. வெளியே வராரு, பிரஸ்ல அப்படியே நிக்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை வணக்கம் இல்லைன்னா அவங்க பாசையில நமஸ்தே ஜி எதனா சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி கூட பண்ணலையேங்க, அப்படியே வந்து ஓடுறாரு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் 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 தமிழ் பத்திரிகையாளர் இருக்கும் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஒருவேளை ஏன் நம்ம டெல்லிக்கு வந்து ஓடுறாரு, ஒருவேளை வந்து மொழி பிரச்சனை அவருக்கு எதா இருக்கா, நீங்க ஹிந்தியில பேச வேணா இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ்நாட்டிலே இருக்கும் பேசிட்டு போங்க அப்படின்ற இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. இது வரைக்கும் டெல்லிக்கு வந்த எல்லா தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, ஒரு லெகசி இருக்கு சார், அதை உடைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பத்திரிகை டெல்லியில போய் நம்ம கொடிக்கட்டு பறந்துருக்கோம் அண்ணனால. அண்ட் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுத்தவங்க உள்ள போய் இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க. 10 நிமிஷம் தான் பேசினேன். அதை எப்படி உங்களுக்கு நான் சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி அவங்க பர்சனல் மேட்டர் ஏதாவது பேசியிருப்பாங்க போல, அதையெல்லாம் பிரஸ்ல சொல்ல முடியாதுன்னு அண்ணன் ஓடிட்டாரு. ஆனா நம்மளோட தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் கம் வல்கர் வாரியர்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்து பிரஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாராம். லெஃப்ட் ஹேண்ட்லனா எனக்கு புரியல. நான் வரமாட்டேன் லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்றாங்க. போயிடுங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிஎம் என்றவர் ஒரு பிரஸுக்கு பதில் கூட சொல்லாம போறாரு அப்படின்றது ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு. அந்த அளவுக்கு உங்களை பேசக்கூடாதுன்னு யாராவது தடுத்து வச்சிருக்காங்க? ஏன்னா நீங்க அவ்வளவு டீடைலா சொல்ல வேணாம். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காவேரி பிரச்சனை இல்ல கோரிக்கைகள் வச்சிருக்கேன், நிறைவேற்றி தரதா சொல்லியிருக்காங்க. பாப்போம். இவ்வளவுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வாய் திறந்தாலே உங்களை எதுவும் பண்ணிடுவாங்க அப்படி பயப்படுறீங்களா, இல்ல உங்களை வாய் திறக்க இல்ல? என்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அதனால நான் பதில் சொல்லலாம். கேட்க கூடாது, முடியாது, இல்ல கேட்க கூடாது. எங்க கட்சியில எல்லாருமே அப்படிதான். இல்லனா உங்களுக்கு முதல் போட்டவர் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா அப்படி இல்லைங்க, நான் தான் சிஎம், ஆனா இன்டர்வியூல அவரு தான் கொடுப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், ஆதவ அர்ஜுன் அவர்கள் எல்லா பிரஸ் மீட்லயும் பேசுறாரு, தப்போ சரியோ வாய்க்கு வந்ததை பேசுறாரு.
நீங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுக்குதான் அவரு இருக்கல, நானும் விஜய் அவங்களும் விஜய், இருக்கிற எல்லா வேட்பாளரும் விஜய், 234 தொகுதியும் விஜய். அப்ப நாளைல இருந்து நான் ஆபீஸ்க்கு வராம தலைமைச் செயலகம் போயிடலான்னு இருக்கேன். நானும் விஜய் தானே, நான் போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்கலாம்ல. அதை விடுங்க, அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சா போய் நின்னீங்களா, அதுதான் தப்பு. அதுவும் வந்து நீங்க ஸ்கிரிப்ட் இல்லாம போயிருக்கீங்க. பத்திரிகையாளர்கள் மேல தப்பு. ஆமா, அவர் ஸ்கிரிப்ட் இல்லாம போயிருக்காங்க. நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க போறேன், டயலாக் பேப்பர் இல்ல, எதுவுமே இல்ல. முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா அவங்க ரெடியா வந்திருப்பாங்க. நீங்க திடீர்னு வந்ததால அவருக்கு உங்க நீங்க கேட்டதுக்கெல்லாம் ட்வீட்ல பதில் வரும். ஆமா, பொறுமையா நீங்க ட்விட்டர்ல கேள்வி கேளுங்க, அவங்க வந்து அட்மினை வச்சு பதில் சொல்லிடுவாங்க. சரி, இங்க போனதான் போனீங்க, மோடிஜி அவர்களை மட்டும் பார்த்து வந்திருக்கீங்க. அமித்ஷா அவர்கள் எனக்கு டைம் இல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாராமே. ஏதோ இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான் ஜி, என்னைய வந்து பார்த்து என்ன பண்ண போறேன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்திருக்காரு. ஜியவே 10 நிமிஷம் மரியவல்சன் யாராவது போயிருக்காங்களா? போகல ஆயிட போகுது இல்லையா? மாண்புமிகு முதல்வர் தனியாவே போயிருக்காரு. எதுவா இருந்தாலும் வில்சன் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் மசியலன்னா நீங்க போங்க உங்க பாணியில கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு பிரதமரையே 10 நிமிஷம் தான் சந்திச்சிருக்காரு. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களை 20 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. 20 நிமிஷமா? பிஎம்ஏ வந்து 10 நிமிஷம், நிதி அமைச்சர் கூட என்ன உங்களுக்கு? ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு நிதி தரலைங்கிறது பிரச்சனை இல்ல. 20 நிமிஷம் டயலாக்ல மாசா பேசி நிர்மலா சீதாராமன் பயந்துட்டாங்க. தனியா போனாரா இல்ல மரியவல்சன் எதனா? தனியா தான். வில்சன் நீங்க இப்போதைக்கு இருங்க, ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வந்துடுறேன், மசியலன்னா நம்ம உங்க பாணியில கட்ட பஞ்சாயத்து பாணியில நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. தனியா போயிருக்காரு. நிர்மலா சீதாராமனுக்கு அள்ளு விட்டுருச்சு. இது வரைக்கும் இப்படி தமிழ்நாட்டுல இருந்து யாரும் என்கிட்ட நிதி கேட்டிருக்காங்க, எதுக்காக அப்படி நிதி நிறைய கேட்டிருக்காரு. அதுல முக்கியமா என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லாம் நீங்க நிறைய எங்க தமிழ்நாட்டுல கட்டி தரணும்னு கேட்டீங்க. இந்த திட்டம் மேலதாங்க இவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்க, இதே போய் கட்டுங்க நான் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுல நிறைய கட்டுறதுக்கு நீங்க எங்களுக்கு இது பண்ணணும்னு கேட்டதுக்கு அண்ணா யார் பாராட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வழக்கமா இந்த மாதிரிலாம் பண்ணா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பாராட்டுவாங்க. எங்க அண்ணா மாசு, எங்க அண்ணன் கிளாஸ்னு. இதுல தமிழகத்துல ஸ்கூலே இல்ல, எங்க அண்ணா முதல் ஸ்கூலே கட்ட போறாரு. அப்ப நம்ம யாரும் படிக்கல. சரி, இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா RSS ஓட மாணவர் அமைப்பு, ஏவிபி அவங்களே தான். எதுக்காக? இந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கேட்டது கிடையாது. ஆமா, இதுதான் அனைவருக்குமான தலைவர்ன்றது. அது ஒரு சார்பா நீங்க இருக்காதீங்க, எங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களை. அப்போ கல்வி நிதி தரமாட்டேன்னு தர்மேந்திர பிரதான் கூட சொல்லிட்டாரு. அவர் எங்களுக்கு இணக்கமா இருப்பாரு, பிஎம்ஸ்ரீல கையெழுத்து போடுவாருன்னு சொல்லிட்டீங்க. நீங்க வேற போய் இப்படி பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கையெழுத்து போட மாட்டீங்க, நான் எப்படி நம்பணும்? இன்னொன்னு ராஜ்மோகன்னா இருமொழி கொள்கை தான் உறுதியா இருக்காரு. நீங்க என்னடா சாத்தியக்கூறுகளை கூட பேசுறாங்க. இப்போதைக்கு எதுக்கு நீங்க மும்மொழிகளை கொண்டு வரீங்க? சிபிஎஸ்சி பசங்களா பாவன்ற வழிக்கு 2030க்கு அப்புறம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. கஷ்டப்படுத்துங்க, கொஞ்சம் பொறுமையா கஷ்டப்படுத்துங்க. இப்போ அவசர அவசரமா கொண்டு வரதுக்கு நம்ம முதலமைச்சர் ஏன் எதுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு புரியவே இல்லை. எதுக்குமே திறக்க மாட்டேங்கிறாரு. கேட்டா லெஃப்ட்ல டீல் பண்றாரு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, எவ்வளவு வேலைகள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்ன வேலை பேசுறதுக்கெல்லாம் எங்க கூட்டணி கட்சிகள்லாம் எப்ப போவாங்க, எப்ப இந்த வந்து ஸ்ட்ராங்கா நிக்க போற இந்த கூட்டணி அதான் சொல்லிட்டாங்களே, நாங்க உங்க ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், உங்களுக்கு எந்த நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க, வன்கொடுமைகள் நடக்கட்டும், தமிழ்நாடு சுடுகாடா போட்டு கரண்ட் இல்லாம வீதியில போராடட்டும், வேலையின்மை வரட்டும், நாங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம், உங்களை வந்து ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே, பயப்படாதீங்கன்றாங்க. இல்ல கூட்டணி கட்சின்னு பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசியிருக்காரு, உண்மையான அதிமுகவே தாவேக்காதான்றாங்க. எனக்கு அப்படியே நடுங்குது. இப்ப அதிமுக எல்லாரும் உங்களுக்கு போட்டாங்க, இப்ப தாவேக்காதான் அதிமுகன்றாங்களே. அப்ப அவங்க யாரு? பிஜேபிக்கு ரொம்ப நாளா கூட்டணியில இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரீயா விடக்கூடாது. ஏன்னா இதே மாதிரிதான் இதுக்கு முன்ன சொன்னாங்க, உண்மையான காங்கிரஸ் எங்க கிட்டதான் இருக்கு. ஆமா, அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்ப உண்மையான அதிமுக நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொறுத்து இருந்துதான் பாக்கணுமா? இல்ல அதான் சொல்ல வராங்க. புரியல என்ன சொல்றீங்க? ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிடும். அப்ப நீங்க அதான் நீங்க பாருங்களேன், ஆதவர்ஜனா என்னடானா இன்னைக்கு சொல்றாரு இதுதான் உண்மையான அதிமுக. அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது 15 நாள்ல அம்மாவோட ஆட்சியை பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. ரெண்டே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்ட அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு கல்யாண வீட்டுல மருமகனுக்கு என்னென்ன சீதனம் எல்லாம் கொடுப்பாங்க? பாத்திரம், பண்டம், கட்டிலு, பீரோ, நகை, நட்டு. 3 எம்எல்ஏ யாராவது சீதனமா கொடுத்துருக்கீங்க பாத்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாமியார் எல்லாருமே ஏங்குற ஒரு மாமியார் இருக்கு ஆதவர்ஜனா அவர்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நாளைக்கு அதிமுக இருந்து ஒரு 90 பேர்கிட்ட வர வைக்கிறாங்கன்றவர்களும் பேசியிருக்காரு. நாளை கழிச்சு எடப்பாடியாரே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் இவங்க சொன்ன அஜெண்டா அதுதான். என்ன சொன்னாங்க? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. இன்னொரு கட்சி எதுக்கு மற்றும் பலர்? நாங்க எல்லாம் ஒன்னா இல்ல வாங்கன்ற மாதிரி. இப்ப நீங்க மற்றும் பலர் கூட சேர்ந்துருவீங்க, மற்றும் பலர் உங்க கூட சேர்ந்து தூய சக்தி ஆயிருவாங்க. ஊழல் சக்தியில 96 எம்எல்ஏக்கள் ஊழல் சக்தியில இருந்து, பேர் சொல்ல விரும்பாத கட்சியில இருந்து 96 எம்எல்ஏக்களை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கூச்சமோ அச்சமோ ஒண்ணுமே கிடையாது. இப்ப திமுக வருவோம். திமுக ஒரு வலுவான கூட்டணி ஒண்ணு உருவாக்கி வச்சிருந்துச்சு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதாவது அதுல விசிகா இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, IUML இருந்தாங்க, இந்த மாதிரி லெப்டிஸ்ட் பார்ட்டி எல்லாமே இருந்தாங்க.
லெஃப்ட்னு சொல்லக்கூடிய ஆனா நான் லெஃப்டும் இல்ல ரைட்டும் இல்ல மிடில் இருக்கிற ஒருத்தர் தனியா இருந்தாரு. அதிமுக ஒரு கூட்டணியில இருந்தாங்க. இப்போ இவர் அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாரு நம்ம பார்க்கணும். கல்லாப்பெட்டி கூட்டணி கிண்டல் பண்ணாரு. அறிவாலயம் வாசல் பக்கத்துல யாரு போனாலும் வான்னு பிடிச்சி கூட்டணியில போட்டதா சொன்னாரு. இப்ப அவங்க கூட்டணி எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க அவங்க எங்க போகும்போது பிடிச்சு போட்டீங்க? அறிவாலயத்துல இருந்து பேசி முடிச்சு வெளியே வர்ற கேப்ல இந்த புள்ள கடத்துற வேன்ல இருக்குல்ல அதுக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு தவறான வார்த்தைகள் பாத்தீங்களா? அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க பேசுறது. அதுவும் ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இந்த கூட்டணியை உருவாக்குனதே நம்ம தலைவர் ஜோசப் விஜய் தான் பேசுறாரு. கொஞ்சம் கூட எதற்காகனா அவர் மேல தூக்கி அவங்க பழியெல்லாம் போட்டாங்களே, இந்த மாதிரி வந்து நீங்க தான் குதிரை பேரத்தை ஹெல்ப் பண்றீங்கனால அதை திருப்பி அப்படியே மாத்தி விட்டுறாரு. விஜய் அவர்கள் தான் பண்ணாருன்னா மேடையில சொல்லிட்டு மாட்டி விட்டாரு விஜய். ஏன் அப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் மேல மொத்த பழியும் இருக்கு. இந்த குதிரை பேரத்துக்கு முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் இப்ப அவர் பக்கம் போக்கஸ் இருக்காங்க. இப்ப திருப்பி வரதுக்கான வேலை தான் அவர் பண்ணி காட்டுறாரு. எங்க நானும் கூட நம்பிக்கல அவர் தான் குதிரை பேரம் பேசுறாரு போங்கன்ற மாதிரி தான் மாட்டி விட்டாரு. போன மேடையில என்ன பேசியிருந்தாரு, முடிஞ்ச எங்கன்னா சட்டையில கை வைக்க பார்ப்போம் அப்படின்னால கூடவே இருந்து இப்ப நீங்க ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு, நாங்க தான் அதிமுகன்னு ஆதவர்ஜன் அவர்கள் மேடையில பேசுறதையும், ரெண்டாவது இங்க நடக்கிற விஷயங்களையும். அதாவது விஜய் அவர்களை பேசவே விடாம, விஜய் அவர்களுக்கு பேச தெரியாதுன்னு நான் சொல்லல, பேச விடாம ஓகே அவரோட இதை நம்ம பாதுகாப்போம், பேச விடாம ஆதவர்ஜன் அவர்களே எல்லா பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப தாவேக ரசிகர்களே கோவம் ஆயிடுறாங்களே, எங்க பேச விட மாட்டாரு, இவரே பேசுறாரு, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டு அவரே பேச விட மாட்டாரு. இல்ல அதிமுக அதாவது அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. சின்னம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எடப்பாடியே முதலமைச்சரானாரு. இப்ப நாங்க தான் அப்படி சொல்லலைங்க, ஒருவேளை அவங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்க தான் அதிமுகன்னு. நாங்க ஒன்னும் பண்ணலாம், என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்க தவிர நீங்க பேசுனதை நாங்க எடுத்து சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் அந்த லைவ் பாத்துருக்க மாட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்க நாங்க தான் அதிமுகன்னு. அதிமுகன்ற ஒரு கட்சி எப்படி 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 ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு சினிமா பிரபலத்தால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இதுவும் ஒரு சினிமா பிரபலத்தால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. So if history repeats itself, பார்த்துக்கலாம். மாறும், காட்சிகள் மாறும், களம் மாறும், எல்லாம் மாறும், பொறுத்திருந்து எல்லாமே தலைகீழ மாறி இருக்குங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இது என்னங்க ஒரு ரீல்ஸ் கட்சியா இருக்கேன்னு சொல்லி. எங்க அக்காவை பத்தி பேசாதீங்க, பார்க்க நீங்க ஒரே மாதிரி. கீர்த்தனாக்கா அவர்கள், அதாவது அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொழில்துறையை எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கவனம் ஈர்க்கிறதுக்காக ரீல்ஸ் போட்டு, இது வரைக்கும் எந்த தொழில்துறை அமைச்சரும் பண்ணாத ஒரு விஷயம். எனக்கு 26 வயசாச்சு, இத்தனை வயசு வரைக்கும் இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சரை என் லைஃப்ல நான் கண்டிப்பேன். அவங்க ஒரு டெவலப்டா இருக்காங்க. இப்ப இன்டர்நெட்ல அவங்க டெவலப்டா இருக்கணும். ஏன்னா அவங்க மீட்டிங், அந்த காஸ்டியூம் பாத்தீங்களா, சென்னை சம்பர்த்தா மாதிரியே இருக்கு. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா அவங்க மெயின்டைன் பண்ண பாக்குறாங்களே. இதனால வரையுமே மேடம் கேஷுவலா இருங்க, ஒரு புடவை கட்டிட்டு மீட்டிங் போட்டு முதலீட்டை இருக்கிறவங்க பாத்துருக்கேன், ரீல்ஸ் போட்டு முதலீட்டை ஏற்கிறவங்கள இப்பதான் பாக்குறேன். கட்டு இருக்கு போலிய வீடியோல நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதே நீங்க கோர்வையா பேசி முடிக்கல, ரெண்டு வார்த்தை நீங்க மனப்படம் பண்ணிட்டு கட்டு போட்டு பேசுறீங்க. மீடியால இருக்கிறதால அது ஹிந்தியா இருந்தா நான் ஃப்ளூவெண்டா பேசிருப்பேன். இந்த ஆக்சென்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் கட்டு போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஏங்க அவங்க ரீல்ஸ் போறாலும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, நான் ஆய்வு பண்றேன், அதுல பேச வேண்டியது இருக்காது. பேக்ரவுண்ட்ல ராவணம் அவன்டா ஓடும், நான் நடந்தா போதும். இதுல அப்படியா நின்னு பேச, திடீர்னு காலையில கால் வருது, எடுத்து பார்த்தா அது கீர்த்தனா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, எங்க சார் ஆய்வுக்கு போகணும், எங்க ஆய்வுக்கு போக வேணாம், ஒரு காஸ்டியூம் வரும், அதை போட்டுட்டு நின்று ரீல்ஸ் போடுங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வீட்டுக்கு வந்துடும். அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாலிசி வச்சிருப்பாங்களே பெண்கள்லாம், இல்ல ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, ரிட்டர்ன் போடு. ஆனா அதிர்ச்சி, அங்க சிரிக்கிறத தாண்டி ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாட்டோட இந்த தொழில்துறையை மேம்படுத்த போறாங்க? ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டை வாங்கிட்டு இங்க இருக்கிற பெருமுதலீட்டு நிறுவனங்கள்லாம் ஆந்திர பிரதேசத்துக்கு போகுது. என் விசுவாசம் குணாவுக்கு, என் விசுவாசம் என் முதலாளிக்கு. சரி, மொத்தம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் பண்றது எல்லாமே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நேத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா குப்பைகள் அகற்றோம்னா அந்த கல்குவாரி இருக்குல்ல, அதுல 1500 அடி பள்ளம் இருக்கு, எல்லா குப்பையும் உள்ள போட்டு மூடிடு அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு அதிநவீன ஐடியா கொடுக்குறாரு. இப்படி எல்லா அமைச்சரும் பேசுறதுலாம் ஒரு மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியா பேசுறாங்க. அடுத்ததான் இந்த போக்குவரத்து அமைச்சர் பேசியிருந்தாரு, அதை பாத்தீங்களா நீங்க? ஏன் சார் பஸ் வரல, நான் ரிசர்வ் பண்ணிருக்கேன், எனக்கு பஸ் வரல, 3/4 மணி நேரமா வெயிட் பண்றேங்கிறான். அதுக்கு அவன்கிட்ட போய், தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடல. இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க கேட்கல, எங்களுக்கு பஸ் வரலன்னு கேட்டுட்டு. தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் அது கடைசி ஒரு சிம்பிள் ஒண்ணு வச்சாரு, யாருக்கும் புரிஞ்சா புரிஞ்சு தெரியல. தம்பி நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. அவர் எதை சாப்பிட்டு வந்தாருன்னு மீன் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல என்னை பார்த்து சொல்றாரு, நீ நிறைய சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாருன்னு சொன்னதுக்கு, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு அவர் கேட்டாருன்னு உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டா அது தெரியல, நான் என்ன வேணா சாப்பிடுவேன், ஏன் இஷ்டம்.
பேசின அவருக்கும் கண்டென்ட் என்னன்னு தெரியல, பதில் சொன்ன இவருக்கும் கண்டென்ட் என்னன்னு தெரியல. ஆனா பஸ் ஏன் வரலன்னு கேட்டதுக்கு இது நல்ல பதில் இல்ல. இப்படி ஒவ்வொரு துறையோட அமைச்சரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு பதில் சொல்றாங்க, ரீல்ஸ் பண்றாங்க. முதலமைச்சர் என்னன்னா பாய தரமாடா நீ கேள்வி கேட்ப அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரியான டெய்லி நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னு அவங்களும் இருக்காங்க. இதை விட நல்ல மாற்றமா இருக்கான்னு உட்காந்து தொடர்ந்து பார்ப்போம்.